தென்காசி மாவட்டம் கடையத்தில் காதல் கணவனை கள்ளக்காதலனை ஏவி கொலை செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். புல்லட்டில் வந்து கொலை செய்தவர் யார்? காதல் திருமணம் 4 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்தது ஏன்? தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள நாளாங்கட்டளை என்ற கிராமத்தில் ஆமோஸ் என்பவர் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருடைய மனைவி சாத்தான்குளத்தை சேர்ந்த நந்தினி. இருவரும் காதலித்து திருமணம் செய்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு 2 வயதில் ஹன்சிகா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் சனிக்கிழமையன்று புல்லட்டில் வந்த மர்ம நபர் ஒருவர் ஆமோஸ் வீட்டிற்குள் புகுந்து அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆமோஸ் வீட்டிற்கு உள்ளேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கடையம் போலீசார் கொலை செய்யப்பட்ட ஆமோஸ் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். முன்விரோதம் காரணமாக ஆமோஸ் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் முதலில் போலீசார் விசாரணையை நடத்தினர். ஆனால் மனைவியின் கள்ளக்காதல் விவகாரத்தால் ஆமோஸ் கொலை செய்யப்பட்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து ஆமோஸின் மனைவி நந்தினியை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன. 23 வயதான நந்தினிக்கும் சிங்கம்பாறை பகுதியை சேர்ந்த 35 வயதான அந்தோனி டேனிஸ் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்த நிலையில் இதை அறிந்த ஆமோஸ் இருவரையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த அந்தோனி டேனிஸ் மற்றும் நந்தினி இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஆமோஸை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து நந்தினியை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் தலைமறைவாக இருந்த அந்தோனி டேனிஸையும் கண்டுபிடித்து கைது செய்தனர். ஆமோஸ் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்த நிலையில் நந்தினியை காதலித்து இருக்கிறார். அப்போது ஆமோஸிடம் செல்போன் இல்லாததால் அவருடன் வேலை பார்த்த அந்தோனி டேனிஸின் செல்போனுக்கு நந்தினி போன் செய்து ஆமோஸிடம் பேசியிருக்கிறார். இந்த செல்போன் பேச்சு நந்தினி அந்தோனி டேனிஸ் இடையே திருமணத்தை மீறிய உறவை ஏற்படுத்தி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தை கொலை செய்யப்பட தாய் சிறைக்கு செல்ல காதல் திருமணத்தில் பிறந்த 2 வயது குழந்தை தற்போது அனாதையாக தவிக்கிறது.